இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்மள எல்லாருமே காசு ஏர்ன் பண்ணணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக சொசைட்டியில் இருக்கணும் அப்படின்றது தான் மிகப்பெரிய கோலாக மனசில் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய 16வது பிரசிடென்ட்டான ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு ஒரு மரத்தை கட் பண்ணி முடிக்க 6 மணி நேரம் டைம் கொடுத்தா அதில் இருக்க முதல் 4 மணி நேரத்தை என் கையில் இருக்கக்கூடிய கோடாரியை ஷார்ப் பண்ண தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு. அதாவது 2014ல அமெரிக்காவில் இருந்த இன்டர்நெட்டோடைய ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தா 12 to 13 MB per second. அந்த காலகட்டத்தில் தான் அங்க ஃப்ரீலான்சிங், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் பயங்கரமா பூம் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் நடுவில் கோவிட் எல்லாம் வந்து இன்னைக்கு 2020 டிசம்பர் மந்த்ல எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸின் படி யூஎஸ்ல இருக்க 5 பேர்ல ஒருத்தர், அதாவது 70% ஆஃப் த யூஎஸ் பாப்புலேஷன் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லனா ஃப்ரீலான்சிங் அப்படின்னு வீட்ல இருந்தே பல டாலர்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்போ அதே 2021ல இந்தியாவுடைய இன்டர்நெட் ஸ்பீட் ஆவரேஜா எவ்வளவுன்னு பார்த்தா யூஎஸ்ல 2014ல இருந்த மாதிரி 12 to 13 MB per second தான். பல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் இந்தியா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு பூம் ஆகக்கூடிய ஸ்டார்டிங் காலகட்டம்னு சொல்றாங்க. வித்தின் 2025 குள்ள இன்னைக்கு யூஎஸ் எப்படி மோர் தென் ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷன் இருந்த இடத்துல இருந்தே மணியை மேக் பண்றாங்களோ அந்த கட்டத்துக்கு இந்தியாவும் போகும்னு சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா கொரோனா வைரஸ் உடைய செகண்ட் வேவ் வேற லெவல்ல இந்தியால போயிட்டு இருக்கிறதுனால நம்மள பல பேருக்கு நிறையவே ஃப்ரீ டைம் கிடைக்கும். இந்த ஃப்ரீ டைம்ல நீங்க டெய்லி யூஸ் பண்ற யூடியூப்லயே ஃப்ரீயா உங்க முன்னாடி கோல்டு மைன் மாதிரி கொட்டி கிடக்கிற உங்க ஃபியூச்சருக்கு உதவக்கூடிய ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கு அதை பேசிக் லெவல்ல லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். அதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்கில்லை தேர்ந்தெடுத்து அதுல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ஸ்கில்ஸை உங்க பிரெயினை ஒரு கோடாரி மாதிரி ஷார்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லிஸ்ட்ல இருக்க முதல் ஸ்கில் என்னன்னு பார்த்தா பில்ட் அன் ஆப் வித் ஆப் இன்வென்டர். அதாவது ஜெனரலா ஒரு ஆப் மார்க்கெட்ல மேசிவா எந்த ரீசனுக்காக மக்கள் மத்தியில ஹிட் ஆகும்னு பார்த்தா பீப்பிளுடைய ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனை அந்த ஆப்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கும். இப்போ நம்மளுக்குள்ளேயும் நிறைய தடவை பல ஆப் ஐடியாஸ் மனசுக்குள்ள தோணி இருக்கும். ஆனா அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வர நமக்கு கோடிங் நாலேஜ் எல்லாம் ஸ்டார்டிங்ல இருக்காது. உதாரணத்துக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் மும்பைக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரியை படிக்க போயிருந்தப்போ அவனுக்கு சமைக்க எல்லாம் தெரியாது. இதனால பாதி நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுவான், இல்ல அந்த ஊர்ல ஒரு ஃபுட் டெலிவரி சர்வீஸ் கிட்ட, இங்க பாருப்பா நான் எப்பப்போ ஃபுட் கேட்கறனோ அப்ப நீ டெலிவரி பண்ணணும், அதுக்கு நான் உனக்கு நீ எவ்வளவு டிஃபன்ஸ் எனக்கு ஒரு மாசத்துல டெலிவரி பண்றியோ அதுக்கேத்த மாதிரி உனக்கு நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அவன் மாசத்துல ரெகுலரா இல்லாம ரேண்டமா ஃபுட் டெலிவரி பண்ணுன்னு ரெக்வஸ்ட் பண்றதுனால அவனுக்கு மாசத்துக்கு எவ்வளவு டிஃபன்ஸ் இந்த சர்வீஸ் பாய் எனக்கு டெலிவரி பண்றான் அப்படின்றத பேப்பர்ல எழுதி வச்சு மெயின்டைன் பண்ண அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணலாமேன்னு பேசிக்கா ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அதாவது எந்த நாள்ல எப்போ ஃபுட் டெலிவரி எனக்கு நடந்துச்சு அப்படின்றத பார்க்க டேட், அதுக்கு கீழே அன்னைக்கு அவன் பிரேக்ஃபாஸ்டா இல்ல லஞ்சா இல்ல டின்னர் ஆர்டர் பண்ணானா அப்படின்றத டெய்லி செலக்ட் பண்ணி டிக் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தா ஒரு மாசத்தோட முடிவுல அந்த அப்ளிகேஷன் அவனுக்கு எவ்வளவு டிஃபன்ஸ் இதுவரை அவனுக்கு டெலிவரி ஆகிருக்கு அப்படின்றத பக்காவா காமிச்சிரும். இப்போ இந்த அப்ளிகேஷன் சிம்பிளா இருந்தாலும் ரொம்பவே எஃபெக்டிவ்னு சொல்லலாம். ஆனா அவன் அந்த ஆப்பை மார்க்கெட்டிங் பண்ணாததுனால வெறும் ஒரு க்ளோஸ்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளவே அந்த ஆப் முடங்கி போயிருச்சு. இந்த ஆப்பை எப்படி அவன் டிசைன் பண்ணான்னு பார்த்தா MIT ஆப் இன்வென்டர் அப்படின்ற ட்ரஸ்டபிள் ஃப்ரீ ஆன்லைன் சாஃப்ட்வேரால தான். இதுக்கு கோடிங் நாலேஜ் எல்லாம் சுத்தமா தேவையே இல்லை. வித்தின் 30 மினிட்ஸ்ல லேப்டாப்ல டிசைன் பண்ண ஆப்பை மொபைல்ல போட்டு டெஸ்ட் பண்ணலாம். இது உங்களுடைய ஆப் டெவலப்பிங் கரியருக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்பார்க்கா கண்டிப்பா அமையும். இந்த MIT ஆப் இன்வென்டரின் மூலமா பியானோ ஆப், டாக்கிங் டாம் ஆப், ஃப்ரூட் நிஞ்சா ஆப், டிக்டாக் டாய், ஃபிளாப்பி பேர்ட், அப்புறம் நிறைய பேசிக் கேம் ஆப்ஸ் எல்லாம் நம்மளால இதன் மூலமா கிரியேட் பண்ண முடியும். அதை எப்படி பண்றது அப்படின்ற கம்ப்ளீட் டியூட்டோரியலும் யூடியூப்லயே இருக்கு. ஆனா நீங்க இது மாதிரியான காமன் ஆப் டிசைன்ஸோட மட்டுமே நிறுத்திராம கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க பாருங்க. அதாவது நம்ம ஸ்மார்ட் போன்ல ஆக்சலோமீட்டர், கைரோஸ்கோப், மேக்னட்டோமீட்டர், ஸ்கிரீன் சென்சார், GPS, டெக்ஸ்ட் ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆம்பியன்ட் லைட், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஹார்ட் ரேட் சென்சார்னு பல விதமா சென்சார்ஸ் இருக்கு. இந்த சென்சார் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு என்ன மாதிரியான ஆப் எஃபெக்டிவா ப்ராப்ளம் சால்விங்கா இருக்க மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத நீங்க யோசிங்க. லிஸ்ட்ல இருக்க ரெண்டாவது ஸ்கில் என்னன்னு பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது பிரஸ்ட் கேன்சர் அப்படின்ற டிசீஸ்னால 500,000 லேடிஸ் ஒவ்வொரு வருஷமும் உலக அளவுல இறக்குறாங்க. இதுக்கு காரணம் இந்த பிரஸ்ட் கேன்சர் ஏர்லி ஸ்டேஜ்லயே நமக்கு இருக்கு அப்படின்னு டிடெக்ட் பண்ணாம போறதுனால தான். காரணம் ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒரு டெஸ்ட் எடுக்கவே நியர்லி 4,000 ரூபீஸ் கிட்ட கேட்பான். இது போக பிரஸ்ட் கேன்சர் இருக்கான்னு ஜெனரலா டிடெக்ட் பண்ணணும்னா எக்ஸ்ரே ரேடியேஷனை பாடியில பாஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த எக்ஸ்ரே ரேடியேஷன் ஹியூமன்ஸ்க்கு இன்னும் ரிஸ்க் ஆஃப் கேன்சரை இன்க்ரீஸ் பண்ணவும் செய்யும். இப்போ டாக்டர் கீதா மஞ்சுநாத் அப்படின்றவங்க நம்ம எக்ஸ்ரே ரேடியேஷன் இல்லாத காஸ்ட் எஃபெக்டிவான ஏர்லி ஸ்டேஜ்லயே பிரஸ்ட் கேன்சரை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு ரேடியேஷன் ஃப்ரீ இன்ஃப்ராரெட் இமேஜிங் டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. அதாவது இன்னைக்கு நிலையில தெர்மல் கேமராஸின் மூலமா மக்களுடைய பாடி டெம்பரேச்சர் வச்சு ஃபீவர் இருக்கா இல்லையா அப்படின்னு கோவிடுக்காக பாக்குறாங்கல்ல, அந்த தெர்மல் டிடெக்டரையும் மிஷின் லேர்னிங்கையும் மிக்ஸ் பண்ணி தெர்மலிட்டிக் அப்படின்ற
ஒரு புது கான்செப்டை உருவாக்குறாங்க. அதாவது இந்த கான்செப்டை சிம்பிளா சொல்லணும்னா விமனுடைய மார்பகத்தை ஸ்கேன் பண்ணும்போது அந்த பாடி பார்ட்டோட டெம்பரேச்சர் ஏதாச்சும் அப்நார்மலா இருந்தா ஆல்ரெடி இந்த மாதிரி டெம்பரேச்சர் பேட்டர்ன்ஸ் இருந்தா பிரஸ்ட் கேன்சர் அப்படின்ற ப்ரீவியஸ் பேஷண்ட்ஸ் உடைய டேட்டாவை அந்த ஸ்கேனர்ஸ் உடைய அல்காரிதம்ல ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சதின் விளைவா எக்ஸ்ரே இல்லாமையே வெறும் அப்நார்மல் பிரஸ்ட் உடைய டெம்பரேச்சரை அனலைஸ் பண்ணி பிரஸ்ட் கேன்சர் இருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்ணி சொல்ல முடிஞ்சது. Where the lady just sits in front of this device for about 10 minutes in a cool room and just sort of moves around in a stool, and that's it, in a completely privacy aware manner where nobody has ever touched her, no pain, no radiation, nobody even sees her when this just is happening. And it works for women of all age groups. It's completely radiation free. All we are doing is measuring the temperature. It's like a thermometer. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, மெஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்றத பேசிக்கா சொல்லணும்னா நீங்க ஒரு மெஷினுக்கு சில விஷயங்களை டீச் பண்ணணும். அதாவது அந்த மெஷின் என்னென்ன வேலை செய்யணும், என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற கரெக்டான டேட்டாவை நீங்க தான் அந்த மெஷினுடைய அல்காரிதம்ல ஃபீட் பண்ணணும். இப்போ நீங்க தான் யோசிக்கணும் இந்த கான்செப்டை எந்த ஃபீல்டுல போகுதுன்னா மக்களுடைய ஏதோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும்னு. இது ஏன்னா உங்க ப்ராஜெக்ட் ப்ராப்ளம் சால்விங்கா இருந்தா தான் உங்க ஐடியா மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா நிலைச்சு நிற்கும். லிஸ்ட்ல இருக்க மூணாவது ஸ்கில் என்னன்னு பார்த்தா கான்டென்ட் ரைட்டிங் அண்ட் காப்பி ரைட்டிங். அதாவது நம்ம நிறைய தடவை நோட் பண்ணி இருப்போம், பெரிய பெரிய மூவி ஆக்டர்ஸ் மிகப்பெரிய டைரக்டர் எல்லாம் போட்டு ஒரு மூவி எடுப்பாங்க. அதுக்கு பல கோடிகள் செலவு பண்ணி மார்க்கெட்டிங் எல்லாம் கண்ணா பின்னான்னு பண்ணுவாங்க. ஆனா அந்த மூவி மக்கள் மத்தியில பெருசா பேசப்படாது, யாருக்குமே பிடிக்காம ஃபிளாப் ஆகிடும். ஆனா இன்னொரு பக்கம் யாருனே தெரியாத ஆக்டர்ஸ், யாருனே தெரியாத டைரக்டர் எல்லாம் போட்டு ஒரு படம் எடுப்பாங்க. அந்த படம் ஒரு துளி மார்க்கெட்டிங் கூட இல்லாம தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். ஆனா அதுல சொல்லப்படுற கான்டென்ட், அதாவது படத்தோட கதை மட்டும் வேற லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். இதனாலேயே மக்களுக்கு அந்த மூவி பிடிக்க ஆரம்பிக்கும். வெறும் வேர்ட் ஆஃப் மவுத்தின் மூலமாவே மிகப்பெரிய ப்ராஃபிட்டை அந்த படம் கிரியேட்டர்ஸ்க்கு எடுத்து தர செய்யும். இதே மாதிரி தான் எப்படி ஒரு படத்தோட வெற்றிக்கு அதனுடைய கான்டென்ட் மேஜர் ரோல ப்ளே பண்ணுதோ அதே மாதிரி தான் நாம தினம் பார்க்கக்கூடிய யூடியூப் வீடியோஸ், பிளாக்ஸ், ஆர்டிகல்ஸ் இல்ல ஏதோ ஒரு மேடை பேச்சை கூட எடுத்துக்கலாம். அதுல சொல்லப்படுற இல்ல பேசப்படுற கான்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம யாருக்குமே புரியாம யூஸ்லெஸ்ஸா இருந்தா யாருமே அதை கண்டுக்க கூட செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்க மார்க்கெட்ல இருக்க பல கம்பெனிஸ் உடைய ப்ராடக்ட்டுக்கோ இல்ல சர்வீஸ்க்கோ இன்ட்ரெஸ்டிங்கான வகையில கான்டென்ட் எழுதி கொடுக்க இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்தா நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்துட்டு நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு அதுக்கான ஸ்கில் செட் கரெக்டா இருக்கணும். இப்போ காப்பி ரைட்டிங்கை சிம்பிளா சொல்லணும்னா உங்க எழுத்துக்களின் மூலமா ஒரு ப்ராடக்ட்டையோ இல்ல சர்வீஸையோ மக்களை அட்ராக்ட் பண்ணி விற்கணும். இதுக்கு எக்ஸாம்பிளா எனக்கு பர்சனலா ஸ்விக்கின்ற ஆப்ல இருந்து வந்த ஃபன்னி அண்ட் அட்ராக்டிவ் நோட்டிபிகேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னன்னு பார்த்தா when life throws lemon towards you cruelly make a lemon soda with that and just chill. உண்மையாவே இந்த வேர்ட்ஸை பார்த்த உடனே எனக்கு பர்சனலா அட்ராக்டிவா ஃபீல் ஆச்சு. இதே மாதிரி நம்மள சுத்தி இருக்க நியூஸ் பேப்பர்ல இருக்க ஹெட்லைன்ஸ், யூடியூப் தம்ப்நெயில்ஸ்ல இருக்க அட்டென்ஷன் சீக்கிங் வேர்டிங்ஸ்னு எல்லாமே ஒரு வகையான காப்பி ரைட்டிங் தான். சிம்பிளா அந்த வேர்டிங்ஸை பார்த்த உடனே ஒருத்தர் வீடியோனா அதை கிளிக் பண்ணணும், இல்ல நியூஸ் பேப்பர்னா அதை வாங்கி படிக்க வைக்கிற ஆர்வத்தை தூண்டணும். இன்னைக்கு நிலையில உலக அளவுல காப்பி ரைட்டிங்கும் கான்டென்ட் ரைட்டிங்கும் பல ஹை டிமாண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல இருக்க நாலாவது ஸ்கில் என்னன்னு பார்த்தா இன்வெஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் நாலேஜ். அதாவது இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே தன்னுடைய தேவைகளை, நம்ம ஃபேமிலியோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க தான் பிறந்ததுல இருந்து ஸ்கூல் காலேஜ்னு படிச்சு வேலையை தேடி காசு சம்பாதிக்க ஓடிட்டே இருக்கும். ஆனா அந்த காசு உங்க கூட சேர்ந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணா அதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிங். அதாவது வாரன் பஃபெட் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுற ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அப்படின்றவர் சின்ன வயசுல இருக்கும்போது தன்னுடைய அப்பா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் மார்க்கெட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இவர் போய் ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவருக்கும் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக்ஸ் இதன் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. இப்போ இதனுடைய விளைவா காலேஜ் படிப்பை எல்லாம் முடிச்ச பிறகு 1986ல டாடா டீ அப்படின்ற கம்பெனியோட 5000 ஷேர்ஸ் 43 ரூபீஸ் பர் ஷேர் அப்படின்ற ரேட்டுக்கு வாங்குறாரு. வெறும் 3 மாசத்துல ஒரு ஷேரோட பிரைஸ் 43 ரூபீஸ்ல இருந்து 143 ரூபீஸ்க்கு ரைஸ் ஆகுது. இதன் மூலமா இவருக்கு 5 lakh rupees ப்ராஃபிட்டா கிடைக்கும் செய்யுது. இதுக்கப்புறம் அடுத்த 3 வருஷத்துல இந்த டாடாவோட ஷேர் பிரைஸ் எல்லாம் கம்பெனி வளர வளர கண்ணா பின்னான்னு ரைஸ் ஆகுது. இதனால 25 lakh rupees ப்ராஃபிட்டா 3 வருஷத்துல வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதின் மூலமாவே அவருக்கு கிடைக்க செய்யுது. இந்த ஒரு விஷயம் அவரை கோடீஸ்வரரா மாத்தவும் செய்யுது. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்க 2002 to 2003 இந்த ஒரு வருஷத்துல அவருக்கு நடந்த ஒரு சம்பவம் அவருடைய லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அதாவது டைட்டனுடைய 6 கோடி
ஷேர்ஸை 3 rupees per share அப்படின்ற ரேட்ல வாங்குறாரு. ஆனா அந்த ஷேர்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்ததை விட ரேட் ரைஸ் ஆகி ஒரு ஷேர் 390 rupees அப்படின்ற லெவலுக்கு போக செஞ்சது. இதனால அவருக்கு டைட்டன்ல இன்வெஸ்ட் பண்ணதின் மூலமா 2100 crores ப்ராஃபிட்டா கிடைக்கவும் செஞ்சது. இன்னைக்கு அவர் இந்தியாலேயே டாப் 40 பணக்காரங்க லிஸ்ட்ல இருக்கவும் செய்யறாரு. இதுக்கு காரணம் அவர் பணத்தை ஏர்ன் பண்ண ஓடல, பணத்தை அவருக்காக ஓட வச்சாரு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இவர் லைஃப்ல எப்பவுமே ப்ராஃபிட் தான் இருந்துச்சா, லாஸே இல்லையானே? ஆனா ராகேஷ்க்கு நிறையவே மோசமா லாசஸ் நடந்திருக்கு, நிறைய ராங்கான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால. இப்போ உங்களுக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் நாலேஜ் மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா எடுத்த உடனே இது மாதிரியான சக்சஸ் ஸ்டோரியை மட்டும் கேட்காம அதோடைய பேசிக்ஸ் அண்ட் நுணுக்கங்களை கத்துக்க முற்படுங்க. கண்டிப்பா ஃபினான்ஷியல் கேட்டகரியிலையும் உங்களால ஒரு ஸ்ட்ராங்கான கரியரை பில்ட் பண்ண முடியும். லிஸ்ட்ல இருக்க 5வது ஸ்கில் என்னன்னு பார்த்தா பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் பீப்பிள். இந்த ஒரு ஸ்கில் எல்லா ஃபீல்டுக்குமே தேவைப்படுற ஒரு காமனான ஸ்கில்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி குட் இன்டென்ஷனோட மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால நம்ம நேஷனோட ஃப்ரீடமுக்கு அந்த ஒரு விஷயம் ஹெல்ப்பா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பேட் இன்டென்ஷனோட அடால்ஃப் ஹிட்லர் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதின் விளைவா எல்லாருமே அடிச்சுக்கிட்டு சாவற அளவுல வேர்ல்ட் வார் உலக அளவுல நடந்துச்சு. அதாவது என்னதான் நீங்க பேசக்கூடிய கான்டென்ட் வேற லெவல்ல இருந்தாலும் அதை மக்கள் கிட்ட கன்வே பண்றவர் அந்த கான்டென்ட்டை போரிங்கா கன்வே பண்ணா எல்லாமே வேஸ்டா போயிடும், ஒரு இம்பாக்டும் மக்களுடைய மனசுல ஏற்படாது. உங்க வாய்ஸ் மாடுலேஷன், எனர்ஜி லெவல்னு எல்லாமே வேற லெவல்ல இருந்தாதான் ஒரு சாதாரண கான்டென்ட் கூட நல்லா மக்கள் மனசுல இம்பாக்ட் ஆகும். சரிடா எனக்கு தான் பேசவே வராதே, திக்கி திக்கி திணறுவனே, இதுல எங்க இருந்து நான் எல்லார் முடியும் பேச, நான் எங்க இருந்து பப்ளிக் ஸ்பீக்கர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்டா இதே சிந்தனைகளோட தான் ஸ்டீவ் ஹார்வே அப்படின்றவரும் சின்ன வயசுல இருந்தாராம். சர்ச்சு ஸ்கூல்னு எங்கடா நாம எதனா பேசினா நம்மள கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல நாட்கள் போயிட்டே இருக்கு. சொல்ல ஒரு நாள் ஸ்கூல்ல ஒரு டீச்சர் உங்க ஆசை இல்ல ட்ரீமை பேப்பர்ல எழுதுங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. இவரும் நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரா ஆகி டிவியில வருவேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்க இதை பார்த்து அந்த டீச்சரும் ஸ்டீவ் ஹார்வேவை எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டு வச்சு எந்த தைரியத்துலப்பா இதை நீ எழுதுன, நீயே திக்கி திக்கி பேசுற, உன்னை யாருப்பா டிவியில கூப்பிட்டு வேலை கொடுக்க போறா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. இந்த சம்பவம் நடந்து பல வருஷங்கள் கழிச்சு ஸ்டீவ் ஹார்வேவோ அதுக்கான ஸ்கில்ஸை எல்லாம் வளர்த்துக்கிட்ட பிறகு மிகப்பெரிய அளவுல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா ஆன பிறகு இவர் அந்த டீச்சருக்கு என்ன பண்ணார் அப்படின்றத நான் சொல்றதை விட அவரே தன்னுடைய வாயால சொன்னதை கேட்கலாம் வாங்க. I had a severe stuttering problem. I could not talk outside of my house. I went to school, church, anywhere. I locked up. I couldn't go to the store. I just stuttered profusely, man. It was a horrible experience for me. So when I wrote on that paper, the assignment was write on a piece of paper what you want to be when you grow up. I'm 10. I wrote I want to be on TV. She said, who in this school ever been on TV? Who in your family ever been on TV? Who in this neighborhood ever been on TV? She said, look at you standing there. You can't even talk. How they gonna put somebody like you on TV? So every Christmas, I send her a flat screen TV. இன்னைக்கான வீடியோல சொன்ன அத்தனை ஸ்கில்ஸையும் ப்ராப்பரா யூடியூப்லயே ஃப்ரீயா கத்துக்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க்ஸை கொடுத்துருக்கேன். மறக்காம அதை யூஸ் பண்ணி உங்க கரியரை ஸ்டார்டிங்லயே கூர்மைப்படுத்த முற்படுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சக்சஸா அடையணும்னா, ஒரு மில்லியனர் இல்ல பில்லியனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்தா, நீங்க நினைச்சது நடக்கணும்னா ஒரே ஒரு சிம்பிளான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது என்னன்னா, பேசிக்கா உங்களை சுத்தி இருக்க உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற நுணுக்கங்களை புரிஞ்சுக்கணும். அதாவது ஏன் வெறும் 15 பாப்புலரான ஆப்ஸ் உடைய ஓனர்ஸ் இல்ல 10 பாப்புலரான ஆக்டர் ஆக்ட்ரஸ் உடைய கைகள்ல மட்டும் காசு போறலதே, அவங்கள ஹீரோவா ஆக்கிட்டு அவங்களுக்காக வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுட்டு நாம முடங்கி போய் இருக்கிறதுனால நமக்கு என்ன மிஞ்ச போகுதுன்னு இந்த ரியாலிட்டியை உங்க டீச்சர்ஸ் சொல்லி தர மாட்டாங்க, உங்க ஃபேமிலி சொல்லி தராது, ஏன் எவனுமே சொல்லி தர மாட்டான். நீங்க தான் இந்த உலகத்தோட நுணுக்கங்களை கத்துக்கணும், அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால வெறும் டீச்சர்ஸ், கிளாஸ் ரூம், கோச்சிங் கிளாஸஸ், எஜுகேஷன் சிஸ்டம், பிளேஸ்மெண்ட்னு இவங்களை மட்டுமே நம்பி இதுவே லைஃபுக்கு போதும் அப்படின்னு சொல்லி இருந்துராம உங்களுக்கு தேவைப்படுறத தேடி தேடி போய் லேர்ன் பண்ணுங்க. உங்க கியூரியாசிட்டிக்கு தீனி போட்டுட்டே வாங்க, எல்லாமே ஃப்ரீயா உங்க முன்னாடியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்.